போடு ஆட்டத்தை கொளுத்தி போட்டிருக்காப்புல பிக் பாஸ் வீடியோ பற்றி எரிய போது அடுத்து 3வது ப்ரோமோ 4வது ப்ரோமோ 5வது ப்ரோமோ அப்படின்னு சொல்லி வந்தால் கூட இந்த டாஸ்க்கை வச்சு மட்டும்தான் வரப்போகுது. ஏன்னா இந்த சீசனுடைய ஒஸ்ட்டு டாஸ்க் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராஜா ராணி இந்த ராஜாங்கம் டாஸ்க் தான். ஏன்னா இவ்வளோ கேவலமாக எந்த சீசன்லேயும் பண்ணதே கிடையாது. இவ்வளோக்கெல்லாம் இன்ட்டு கொடுத்து பிக் பாஸ் வந்து உக்காந்து பேசி அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இவங்ககிட்டேருந்து ஒரு அவுட்புட்டை வாங்குறோம்ல, அது இருக்கிறதுலே மோசமாக வந்து இருக்குது. பிக் பாஸ் அவர்களே அப்படி தான் வந்து ஃபீல் பண்ணுறாப்புல. சரி, அதனால் இதில் தான் பெருசாக கண்டென்ட் வந்து வரல, அதனால் நம்மளே ஒரு டாஸ்க்கை வந்து வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி பிக் பாஸோடைய ஒரு அக்மார்க் டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங் டாஸ்க். ஆனால் அந்த ரேங்கிங் டாஸை கொஞ்சம் ட்விஸ்ட்டு வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் ஏகப்பட்ட சலசலப்புகள் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக திவாகர் இருக்கார் இல்லையா, அந்த ஆளெல்லாம் வந்து அடித்து நொறுக்கிறாப்புல. இவங்களுக்கெல்லாம் தேவைப்பட்ட ஆட்கள்லாம் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. நம்மளெல்லாம் தூக்கி கடைசியாக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அடித்து பொழந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்வதி, திவ்யா, அதுக்கப்புறம் ரம்யா, வியானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இஷ்டத்துக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே வீடியோ பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, ஒரு ஐப்பை போடுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு டாஸ்க். ஓகேங்களா, இந்த சீசனே ஒரு கேடுகட்ட சீசன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஆளு கூட மெச்சூரிட்டினா என்ன, அதாவது இந்த போரம்னா என்ன, அந்த போரமுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதைனா என்ன, சபை நாகரிகம் அப்படின்னா என்ன, மனுஷனை எப்படி மதிக்கணும் அப்படின்றது கூட ஒரே ஒரு துளி அளவு கூட தெரியாத ஆட்கள் உள்ளர நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஒரு தரமான செருப்படி தர்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை வந்து கொடுத்துருக்காப்புல பிக் பாஸ். அதுதான் ரேங்கிங் டாஸ்க். அதில் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள். இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டையும் வேறு வச்சுருக்காப்புல. என்ன தெரியுமா ட்விஸ்ட்? இதுக்கு முன்னாடி ரேங்கிங் டாஸ்க் வச்சா நீங்கள் ஏன் முதலிடத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் டைட்டில் வின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன 2வது பொசிஷனில் வருவீங்களா இல்லை 3வது பொசிஷனில் வருவீங்களா இந்த சீசன் முடியும் போது அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும். அதாவது அவங்களே போய் விவாதித்து எனக்கு 6வது பொசிஷன் வேணும், 2வது பொசிஷன் வேணும், ஃபஸ்ட்டு பொசிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி விவாதித்து அந்த பொசிஷனை வந்து எடுப்பாங்க. சில பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு வாக்குவாதம் வந்து நடக்கும், அதுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நடக்கும். ஓகேங்களா, இதுதான் பழைய ஃபார்மெட்டு. பட் புதிய ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேரை செலக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி 3 பேரை வந்து நடுவராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம், அமித் அண்ட் கனி. இவங்க 3 பேர் நடுவராக செலக்ட் ஆகியிருக்காங்க. பிக் பாஸ் அவர்கள் கன்ஃபெஷன் ரூமில் 3 பேரையும் கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் தான் உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை டிசைட் பண்ண போகிறீங்க, யார் யார் எந்த பொசிஷனில் வருவாங்க அப்படின்றத. அண்ட் அதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்மெட் வந்து வச்சுக்கணும். அந்த ஃபார்மெட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டுலேருந்து ஆர்டர் வைஸாக நீங்கள் கொண்டு வரணும். எப்படின்னா மெச்சூரிட்டி லெவல். ஓகேங்களா, மெச்சூரிட்டி லெவலை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ரேங்க் வந்து இருக்கணும், செகண்ட் ரேங்க் வந்து இருக்கணும், 3வது ரேங்க் வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி பேஸ் பண்ணி கொஞ்சம் அதிக மெச்சூரிட்டி இருக்கா, 100% இருக்கா, அவரை ஃபஸ்ட்டாக போடுங்க. 98% இருக்கா, செகண்டாக போடுங்க. அதே 96% வந்துருக்கா, 3வது போடுங்க. 90 இருக்கா, அது 4வது போடுங்க. 85 இருக்கா, அது 5வது போடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே வரணும் ஆர்டர் வைஸ். அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரோ அவங்கள 13வது 14வது 12வது இந்த மாதிரி பொசிஷனில் போடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வந்து வச்சுருக்காப்புல. ஸோ இந்த டாஸ்கில் 2 ட்விஸ்ட்டு. ஒன்று, இந்த டாஸ்கில் வந்து எப்பயுமே நடுவர்களை வந்து வைக்கவே மாட்டாங்க, ஆனால் இந்த சீசனில் நடுவர்களை வச்சுருக்காங்க. 2வது, எப்பயுமே இந்த சீசனில் நீங்கள் எத்தனாவது பொசிஷனில் முடிப்பீங்க அப்படின்றதான் வந்து கேட்பாங்க. ஆனால் இப்போது மெச்சூரிட்டி வைஸ் அவங்கள ரேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நடுவர்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு இடத்துல சபரிநாதன் வந்து இருக்காப்புல. ஓகேங்களா, 2வது இடத்துல சுபிக்ஷா வந்து இருக்காங்க, 3வது கெமி இருக்காங்க, 4வது சாண்ட்ரா, 5வது பிரஜன், 6வது வியானா, 7வது அரோரா, 8வது ரம்யா, 9வது திவ்யா, 10வது கம்ருதீன், 11வது வினோத், 12வது எப்ஜே, 13வது பார்வதி, 14வதாக திவாகர். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஆர்டர் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் பெரிய பிரச்சனையை வந்து உருவாகுது. இதில் நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா மெச்சூரிட்டி. இந்த வீட்டுக்குள்ளே அதிகப்படியான மெச்சூரிட்டி யார் வச்சுருக்காங்களோ அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டில் லிஸ்ட் பண்ணுங்கள், சிறுபிள்ளைத்தனமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கடைசியாக லிஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த டாஸ்கோடைய வேலையே. ஓகேவா, எனக்கு என்னென்னா அந்த வீட்டுக்குள்ளே அவன் எவன் தான் மெச்சூரிட்டியோடு வந்து இருக்கான்,
அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே யாருக்குமே அந்த தகுதியே கிடையாது. ஃபஸ்ட்டு வர்றதுக்கும் தகுதி கிடையாது, 14வது வர்றதுக்கும் தகுதி கிடையாது. நான் அவ்வளோ ஒஸ்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க, அதாவது ஒஸ்ட்டில் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த விதத்தில் நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கனி, விக்ரம், அமித் இவங்க 3 பேரும் டிசைட் பண்ணி ஃபஸ்ட் இடத்துல சபரிக்கு வந்து கொடுத்துருக்காப்புல. சம்டைம்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து சபரி அவர்களை நீங்கள் மெச்சூரிட்டியாக பார்க்க முடியும். ஓகேவா, மெச்சூராக ஒரு விஷயத்தை வந்து டீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணுவாப்புல. சில நேரங்களில் அது நடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூட ஆனால் கரெக்டாக டீல் பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து கொடுக்கலாம். ஓகே, நான் அதை ஏற்றுக்கிறேன். இப்போது சபரிக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்றதான் இப்போ பெரிய பிரச்சனை. திவாகர் வந்து கேட்குறாப்புல, அதாவது கனியக்காவுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, யாரெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரே குரூப்பில் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆட்களை மட்டும் ஃபஸ்ட்டில் கொடுக்குறாங்க, அப்படி தான் சபரிக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்மளுடைய திவாகர். கண்டிப்பாக அவருடைய தற்பெருமையெல்லாம் வந்து சொல்லுவார். நான் வந்து ஒரு பெரிய டாக்டர், நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன், என்ன இல்லையா நீங்கள் ஃபஸ்ட்டாக போடணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவர் வந்து பேச தான் போகிறாரு, பேசாமலாம் இருக்க போகிறதில்ல. ரெண்டாவதாக சுபிக்ஷா வந்து போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு மெச்சூரிட்டி இருக்குது. ஓகே, கெட்ட வார்த்தை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, நிறைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறதில்ல, சில இடங்களில் நல்லா கேம் ப்ளே பண்ணுறாங்க, பல இடங்களில் கேமை வந்து விட்டுறாங்க, கேமுக்குள்ளரே வரல. மெச்சூரிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்றத பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த விதத்தில் தான் லிஸ்ட் அவுட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து நம்ம திவ்யா இருக்காங்கல்ல, அவங்க தெரிக்க விட்டுருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நடுவராக இருக்கிறதுக்கு எந்த தகுதியுமே இல்லை, என்னெல்லாம் தூக்கிட்டு வந்து 9வது பொசிஷனில் வந்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் பிரஜன், சாண்ட்ரா, வியானாவெல்லாம் 6வது பொசிஷனா, அரோராவெல்லாம் 7வது பொசிஷனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போ அரோரானா ஒன்றுமே இல்லை, அது காசுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் லாஸ்ட் வீக்லேயே க்ரியேட் பண்ணி விட்டாப்புல நம்மளோட விஜய் சேதுபதி. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த பொண்ணும் பண்ணிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பொண்ணுக்கெல்லாம் 7வது பொசிஷன் கொடுத்துருக்கீங்க, பார்வதிக்கெல்லாம் 13வது பொசிஷன் கொடுத்தா யார் நிஜமாக ஏற்றுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரம்யா, ஆமாம் என்னெல்லாம் நீங்கள் இந்த இடத்துல போடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? நீங்கள் யார்? நீங்கள்லாம் ஒழுங்காக இருக்கீங்களா ஃபஸ்ட்டு? என்ன நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நடுவர்களை போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. 3வதாக பாரு, என்னுடைய பொசிஷன் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா பாருவில் 13வது இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அந்த மெச்சூரிட்டி அப்படின்றத எந்த அளவில் வச்சு பார்க்குறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல. பார்வதியை 13வது பொசிஷனில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதனால் பெரிய சண்டைகள் வெடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. என்னையெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் சிம்பிளாக சொல்லுவேன், உள்ளே இருக்கக்கூடிய 17 பேருக்குமே ஒரே 10% கூட மெச்சூரிட்டின்றது சுத்தமாக கிடையாது. தயவுசெய்து எல்லோரும் வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன்பா. நிஜமாகவே சொல்கிறேன். அந்த மெச்சூரிட்டி லெவலை ஏன் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, மறுபடியும் இந்த கன்றாவிங்க அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கு. எஃப்ஜே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூட திவாகரை அவ்வளோ மார்க் பண்ணிகிட்ருக்கான். வினோத்துக்கெல்லாம் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி, வினோத்துக்கெல்லாம் அவ்வளோ ஏட்ரேட்ஸ் வந்து இருக்காங்க, தர்பீஸை வந்து இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி. எஃப்ஜேவெல்லாம் எவனையுமே கேள்வி கேட்க மாட்டேறான். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? மெச்சூரிட்டி வைஸ் யார் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.